நீங்க செல்போன் இல்ல, டிவி இல்ல, கார் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டில் புரட்சி வராது, போர் வராது. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராம இருக்காது. அதற்கு சான்று இலங்கை. அது சின்ன நாடு, தப்பிச்சிருச்சு. இது சின்ன நாடு இல்ல, பெரிய துணை கண்டம், பல நாடுகளின் ஒன்றியம். நம்ம மிக கவனமாக கால் எடுத்து வைக்கணும். நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். நாடு யார்கிட்ட இருக்கு? நான் எதுக்கு சொல்றேன், இந்த தேர்தலை ஏன் நடத்துறீங்க? தேர்தலை நிறுத்திருங்க. என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்துன்னு, போட்டாச்சு போட்டாச்சு அப்படி. அதான் போட்டாச்சே. உங்களுக்கு பல முறை போட்டீங்க. தாமரைக்கு போட்டீங்க, கை சின்னத்துக்கு போட்டீங்க, ரெட்டாளைக்கு போட்டீங்க, உதயசூரியனுக்கு போட்டீங்க. என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்க கண்டீங்க? ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான மைக்கு சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்கள். ஒரே ஒரு முறை. மாற்றம் என்பது சொல்லல்ல என் உடன் பிறந்தார்களே, அது செயல். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம். நீ வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த, ஆன்லைன் வர்த்தகத்தில் அதையும் மூடிட்ட, ஒண்ணுமே செய்ய முடியாது. குண்டூசிலிருந்து விளக்கமாறு, செருப்பு, பனியன், சட்டை எல்லாமே அவன் ஆர்டர் பண்ணா வந்து கொடுத்துறான் வீட்டுல. அந்த முதலாளி யாரு? அமேசான் முதலாளி எங்க இருக்கான்? கண்டுபிடிச்சு சொல்லு பாப்போம். எல்லா வியாபாரம் போயிடுச்சு. நீ கடை வச்சும் பழைக்க முடியாது. கேரளால வங்காளி ஏறிட்டான். பெட்டி கடையிலே வங்காளி, தட்டு கடையிலே வங்காளி, புட்டு கடையிலே வங்காளின்னு அங்க ஒரு பிள்ளை பாடிட்டு இருக்கு. இங்க பூரா வட இந்தியக்காரன். முன்னாடி இந்திய திணித்தார்கள், எதிர்த்து போரிட்டோம். இப்ப இந்திக்காரனை திணிக்கிற மண்டிட்டோம், ஒன்னும் செய்ய முடியல. எல்லா கடைகளையும் விலைப்பட்டியல்ல இந்தியில் எழுதியிருக்கு. எல்லா விளம்பர பலகையிலும் இந்தியில் எழுதியிருக்கு. தட்டு கழுவுறதுலேருந்து, வீட்டு வேலையிலிருந்து, மேசை கழுவுறதுலேருந்து, சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை, குப்பை அல்ற வேலை, சென்ட்ரிங் பார்க்குற வேலை எல்லாம் அவன். நீ வேலை செய்ய மாட்ட. நீ வேலை செய்வியா? நீ கொத்தனார் வேலைக்கு போவியா? தச்சு வேலைக்கு போவியா? சென்ட்ரிங் போவியா? போக மாட்ட. இங்க டீ கிளாஸ் கழுவ வைக்கப்படுவ. இந்த சாதிக்கார கோலை கழுவுறதாடா, இந்த சாதிக்கார போய் எச்சு கிளாஸ் கழுவுறதா அப்படின்னு. துபாயில போய் கக்கூஸ் கழுவுவ, பெருமையா இருக்கும் உனக்கு. இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்ட, அவமானம். ஆனா துபாயில போய் ஒட்டகம் மேப்ப, அது பெருமை. இது ஒரு இழி சிந்தனை. எந்த வேலையும் செய்யலாம் இழிவு அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உளவியல் நிமிர்வு ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும். அப்பதான் நீ வளர முடியும், வாழ முடியும். நீ வேலையை விட்டு கொடுத்துட்டா, இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன், நாளைக்கு அவன் முதலாளி, நீ வேலைக்காரன். எழுதிவை, வரலாறுகளில் தான் நடந்திருக்கு. இமய வரை பரவி இருந்த நீ குறுகுனது இப்படித்தான். இந்திக்காரன் வீட்டுல வேலை செய்ய வைக்கும் போது இவன் ஜல்தியாரோ பானிக்காரோன்னு இவன் பேசிருக்கான். அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டான். நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு இந்தி கத்துக்கிட்டு இருக்க. நாங்க பேசுறத உச்சு கவனிங்க. இன்னைக்கு இல்ல, 13-14 வருஷமா கத்திருக்கு. தொண்டை தண்ணி வர, நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்திருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உப்பு பூக்க கத்திருக்கு. இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னும் 40 தொகுதி சுத்தி வீட்டுக்கு போகும்போது கருத்து மழை பெஞ்ச பனைமரம் மாதிரி ஆகி தோலெல்லாம் சட்டையா உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம். இவ்வளவு கத்தி ஒன்னும் இல்லை. நீ நினைச்சு பாரு, அரை விழுக்காடு, கா விழுக்காடு, ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் போது எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்கன்னு நீ நினைச்சு பாரு. எவ்வளவு சீட்டு பேசியிருப்பாங்க. எப்படி? அதுக்கெல்லாம் சரணடைகிறவனா நான் தெருக்கோடியில் கூட நின்னுக்கிறேன். உன் கோடி எனக்கு வேணாம் போன்ட்டேன். அதனால என் மக்களை நம்பி நிக்கிறோம். எங்களை ஏமாத்தி, எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.